ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக வந்து சிக்கன் நம்ம எடுத்து வச்சுட்டோம். அது கழுவணும். இப்போ நான் தக்காளி கழுவி போட்டிருக்கேன். கழுவிட்டு கட் பண்ணிடுவேன். சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணுறோம். கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுனால நம்ம தக்காளி வெங்காயம் புதினாலாம் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டு அது செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நம்ம வந்து இப்போ சிக்கன் கிரேவி வந்து தாளிக்க போகிறோம். அதை பார்க்கலாம். ரெண்டு வெங்காயம் புதினா கருவேப்பிலை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் சிக்கன் வந்து கழுவிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து இதில் வந்து நான் தக்காளி, அப்புறம் பெரிய வெங்காயம், புதினா அப்புறம் போட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த கிரேவி வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா டடன்னு வெடிக்குது. இவ்வளோ நாள் தருண் இதை சொல்லியிருந்தது, அப்போ நீ வந்து சொல்லிட்டு இருக்கிற. அதெல்லாம் பட்டாசும்பாங்க, கொல்லு பட்டாசு. இப்போ எங்கே அவன் காணும்? அவருக்கா வயிற்று வலிக்குதான். மடசட்டியில் செய்யலை, குக்கரில் வந்து தாளிச்சுட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் நம்ம வந்து கொஞ்சம் கிரேவியாக இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான் வச்சுருக்கேன். சாப்பாடு வச்சுட்டேன். அப்புறம் சிக்கன் கிரேவி மட்டும் செஞ்சுட்டோம்னா முட்டை எதாவது வேகணுமா வேணுமா? வேணாம், அது ரெண்டே போட்டு அப்படின்ட்டாங்க. நம்ம காலையில் வந்து உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம். நான் நெக்ஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு கொஞ்சம் பேசணும்னு நினச்சே பேச முடியல. அப்புறம் தண்ணியெல்லாம் வந்ததுனால சாமி கும்பிட்டு உடனே தண்ணி பிடிச்சி வீட்டில் ரொம்ப வேலை அதிகமாகவே இருந்துச்சு. பாத்திரம்லாம் வச்சுட்டு துணியெல்லாம் காலைல போட்டது டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு வந்ததுனால துவைக்க முடியல. அப்புறம் நைட்டே பாத்திரத்தில் விளக்கி வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அது முக்கியமாக 11 மணி ஆகிடுச்சு. அதனால் எதுவுமே பேச முடியல. கிருஷ்ணன் எங்கள் வீட்டில் கிருஷ்ணர் ஜெயந்தி பயிரெல்லாம் அந்த வீடியோ கூட வந்து போட்டிருக்கேன், பாருங்கள். வீட்டில் நல்ல பேர் நாங்கள் சாமி கும்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நீங்கள் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அது சொல்லுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்க்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க. தயவுசெய்து பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நான் வதங்கினா தக்காளி போட்டேன். அப்புறம் வந்து புதினா கருவேப்பிலை போட்டுட்டேன். கல்லுப்பு போட்டேன், கொஞ்சம் அது வணங்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவிச்ச சிக்கன் வந்து போட்டுக்கலாம். அது ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வச்சுருந்தாலும் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மசாலா ஊற்றினா கொஞ்சம் பச்சை மசாலா போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் கறி மசாலா, அப்புறம் வந்து மிளகுத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் இறக்கும்போது கொஞ்சம் போட்டோம்னா அந்த கலரு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1/2 டம்ளரு கொஞ்சம் கறி வேகிறதுக்காக கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வேவிச்சுக்கணும். சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. செஞ்சுங்கன்னா நம்ம போய் சாப்பிடலாம்.
நாக் கிரே கலர் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.